டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க மாட்டேன், என்னுடைய தயாரிப்புல எந்த படமும் ரிலீஸ் ஆகாதுன்னு ரவி மோகன் கண்ணீர் விட்டு கதறி அழுததை பார்த்து மொத்தமாக கொதிச்சு போயிட்டாங்க ரசிகர்கள். வார்த்தைக்கு வார்த்தை என்னுடைய எக்ஸ் லைஃப்னு பேசின அவர் ஒரு வார்த்தை கூட ஆர்த்தியை தவறான வார்த்தையால விமர்சனம் செய்யல. அந்த அளவுக்கு டிக்னிட்டியான மனுஷன். அவருடைய கோபம் எல்லாம் மனைவிய தவறாக வழி நடத்துறதும் 2 மகன்களை பார்க்க விடாம தடுக்கிற அவருடைய மாமியார் சுஜாதா விஜயகுமார் மேலதான் கமெண்ட்களை தெரிக்க விட்டுறாங்க ரசிகர்கள். ரவி மோகன் முன் வச்ச பல குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் கொடுக்கிறேன் பேர் வழின்னு சுஜாதா பேசின ஒரு விஷயத்தை டேக் பண்ணி ரசிகர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அதாவது, என்கிட்ட பர்சனலா ஒரு பேங்க் அக்கவுண்ட் கிடையாது, ஜாயிண்ட் அக்கவுண்ட் தான், அதனால நான் ஏதாவது செலவு செய்தா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பாங்கன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் குறித்த கேள்விக்கு சுஜாதா பதில் சொல்லும் போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு எதுக்கு தனித்தனி அக்கவுண்ட், எல்லாம் ஒண்ணுதான் பதில் சொன்னாங்க. ஆக்சுவலி ஆர்த்தி ஏர்னிங் பர்சன் கிடையாது. ரவி மோகன் சம்பாதிக்கிற பணத்தை ஜாயிண்ட் அக்கவுண்டா அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இது தனி மனித சுதந்திரத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குன்னு பலரும் கமெண்ட் பண்றாங்க. என் பசங்களை நான் எப்படிங்க விடுவேன்? அவங்களுக்கு நான் 50 லட்சம் ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன், ஆனா என்ன பார்க்க விட மாட்டாங்க. அவங்க இந்த வீடியோவை பார்க்கணும்னு ஒரு அப்பாவா மகன்களை பார்க்க முடியாத ஏக்கத்தோட ரவி மோகன் கண்ணீர் விட்டு கதறி அழுதது குறிப்பிடத்தக்கது.